புடவையில வந்திருக்கா. ஸ்வேதா வராத நேரம் பார்த்து எல்லாரையும் மைக்கி கைக்குள்ள போட்டுக்கலான்னு பிளான் பண்றாளோ? பவித்ராக்கா, இந்த புடவைல நீங்க பாக்குறதுக்கு அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. மாப்பிள்ள ரெடியா? ஏய் சும்மா இருங்க. டேய், ஏன்டா அவளை திட்டுற? ஏன்டா? ஆமா பவித்ரா, புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நீ புடவையே கட்ட, ஏன் இந்த சுடிதாரெல்லாம் போட்டுக்கிட்டு? சரி ஆண்டி, நான் கட்டுறேன். ஆமா பவித்ரா, புடவையில அழகா இருக்கு. ஏன்பா ராஜாராம், உன் முகம் ரொம்ப வாடி இருக்கு. இல்லை மாமா, பொன்னி வேண்டுதல் நினைச்சு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வேண்டுதலை பண்ணி ஆகணும்னு உறுதியா இருக்கியா? என்னங்க நீங்க இப்படி கேக்குறீங்க? அதுக்காக தானே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோம். இல்லை பொன்னி, எனக்கு இந்த வேண்டுதலை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். பயமா? எதுக்கு பயப்படுறீங்க? என்ன பொண்ணு இப்படி கேட்டுட்ட? இன்னும் பயமா இருக்காதா? இந்த வேண்டுதலை செய்ய போய் நிறைய பேருக்கு காலை குத்தி கிழிச்சிருக்கு, ரத்தம் வந்திருக்கு, தீக்காயம் பட்டு புண்ணாயிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்காதா? ஆமா பண்ணிமா, மாப்பிள்ளை சொல்றதும் உண்மைதான். எதுக்கும் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை யோசிமா. அம்மா, அதான் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏமா நீ பிடிவாதமா இருக்க? பொன்னி, ஆமா பொன்னி, நேத்து நீ சொல்லும்போது கூட எனக்கு எதுவும் தோணல. ஆனா இப்ப நேரம் நெருங்க நெருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பொன்னி. இன்னொரு வாட்டி யோசி பொன்னி. இதெல்லாம் சொல்லி உன்னை பயமுறுத்த வேணாம் தான் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். ஆனா எவ்வளவு நேரம் நான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்க முடியும்? கண்ணை மூடினா இந்த வேண்டுதல் நிறைவேற்ற போய் அவஸ்தைப்பட்டு வலியால் துடிச்சவங்க தான் வந்து வந்து போறாங்க. அதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த சூர்யா மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா ஆண்டி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் ஆகாது. நான் இந்த வேண்டுதல் பண்றது சாமிக்காக தான். அந்த சாமியோட அருள் என் கூடவே இருக்கும். நீங்க இப்படி தேவையில்லாம யோசிக்காதீங்க. பொண்ணே, இந்த வேண்டுதல் செய்றவங்க எல்லாருமே அந்த நம்பிக்கையோட தான் செய்றாங்க. ஆனா எல்லாமே இப்படி நடக்கிறது இல்ல. நான் சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். ஏங்க, இப்ப கார் ஆக்சிடென்ட் கூட தான் தினமும் நடக்குது. அதுக்காக கார்ல போகாம இருந்துடுறோமா? சொல்லுங்க. இல்ல பொன்னி, அது வேற இது வேறம்மா. இல்ல அண்ணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எது நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. பொன்னிமா, உன்னால அவ்வளவு பெரிய வழியெல்லாம் தாங்க முடியாதுமா. பாதியிலே விடுறதுக்கு முதல்ல நாம அதை செய்யாம இருக்கலாமேம்மா. ஓ, அப்போ நீங்க எல்லாரும் நான் வேண்டுதலை பாதியிலே விட்டுருவேன், முழுசா முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்ல பொண்ணே. 3 வேண்டுதலையும் ஒன்னா பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் செய்ய வேணாம்னு சொல்றேன். இல்லங்க, நீங்களாம் யார் என்ன சொன்னாலும் சரி, இத பாதியிலே விட்டுட்டு ஓட முடியாது. இத கண்டிப்பா நான் செஞ்சு முடிப்பேன். அதுக்கு அந்த அம்மன் எனக்கு சக்தியை கொடுக்கும். தயவு செஞ்சு இதுக்கு மேல யாரும் இத பத்தி பேசாதீங்க. சரி, பொன்னி பிடிவாதம் பிடிச்சா அதெல்லாம் மாத்திக்க மாட்டா. நமக்கு டைம் ஆகுது, வாங்க கிளம்புவோம். என்ன மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நீ வந்திருக்கிறதா முனி சொன்னா. சரியான நேரத்துலாம்பா உன்னை அம்மன் கொண்டு வந்திருக்கு. நம்ம ஊர் திருவிழாவில் கலந்துக்கிறதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, நீங்க வெளியூர் போனதும் ஊர் ஞாபகமே இல்லாம அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களா? ஏப்பா, இந்த பக்கம் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கலாம்ல, ஒரேடியா ஊரே மறந்துட்டீங்களா? ஐயோ, இப்படி சொன்னா எப்படிங்க? அடிக்கடி வந்துட்டா போச்சு. ராஜாராம் நம்ம ஊருக்கு வரது நிறுத்தினாலும் நம்ம ஊருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சரியா செஞ்சிருவான். அதனால தான் ஊருக்காரங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஆமா விநாயகம், நீ மட்டும் வந்திருக்க? உன் மனைவி விசாலம் வரலையா? இல்லைண்ணே, அவளுக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னா அதான் நான் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். வீட்டில் தான் இருக்கா. ஓ,
ஏன் இன்னும் அடுப்பு பற்ற வைக்காம இருக்காங்க? உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ராஜாராம். எனக்காகவா? என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா, வரவே வராதவன் நீ ஆச்சரியமா குடும்பத்தோட வந்திருக்க. உன் கையால அடுப்பை பற்ற வச்சு இந்த திருவிழாவை ஆரம்பிக்கணும்னு ஊர் பெரியவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. அதனால தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஊரில் இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்கும்போது நான் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்குமா? ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க யாராவது ஆரம்பிச்சு வைக்கட்டுமே. அட என்னப்பா நீ ஊர்லேருந்து ஒரு சாதாரண ஆளாக போய் வந்திருக்க, இப்போ நல்லா இருக்க, 4 பேர் பேசுகிற மாதிரி வளர்ந்துருக்க. உன் கையால் இந்த திருவிழாவை ஆரம்பித்து வச்சா இந்த ஊர்க்காரங்களாம் உன்ன மாதிரி வளரட்டுமே. அதான் எல்லாரும் சொல்றாங்களா மாப்பிள்ள, நீங்க போங்க, நமக்கு புண்ணியம் தானே. ஆமா ராஜா, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீயே பண்ணு. நான் என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அது காரணம் என் சம்சாரம் பொன்னி தான். அதனால் பொன்னி கையாலே இதை ஆரம்பித்து வைக்கட்டும், பொங்க அடுப்பை ஏற்றி வைக்கட்டும். நீங்களும் ஒத்துக்கிட்டா இது செஞ்சிடலாம். என்னங்க நீங்க என்ன போய் பண்ண சொல்றீங்க? பொதுவா பார்த்தா இதெல்லாம் வீட்டுக்கு வர மருமக தான் செய்யணும். ஆனா அவ இப்போ வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கா. இதுக்கு நான் எதுக்கு? இல்லம்மா, ராஜாராம் சொல்றதும் சரிதான். குடும்ப குத்து விளக்கு மாதிரி மங்களகரமா இருக்கிற நீ நிறைஞ்ச மனசோட அடுப்பு பத்த வைக்கிறத இந்த ஊர்க்காரங்க யாரு வேணான்னு சொல்ல போறாங்க? ஆமாப்பா. ஆமாங்க ஆமாங்க. வாமா, வந்து அடுப்பை பத்த வைங்க. யோ வாங்க போலாம், வாங்க போலாம், போங்க. அம்மா, உங்க கையால கற்பூரத்தை பத்த வைங்கம்மா. அம்மா தாயே, தாத்தா இவங்களாம் என்ன பண்றாங்க? அது குழவமா, ஒரு சந்தோஷத்துக்கான அடையாளம்மா. அந்த சந்தோஷத்துல தான் குழவை போடுறாங்க. நீ இப்பதானே புதுசா பாக்குற, பாரு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா பொங்கல் வைக்கிறீங்களா? பொன்னி ஆண்டி என்ன பார்த்துட்டா என்ன ஆகும்னே தெரியலையே. பொங்கலா வைக்கிறீங்க பொங்கல்? நான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய பொங்கலா வைக்கிறேன். அம்மா, கோவில்ல வந்து சாமிக்கு பொங்கல் வைக்கிறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். அதை நம்மளால பண்ண முடியலனாலும் அவங்களாவது பண்றாங்களேம்மா, சந்தோஷப்படுமா. ஐய, யாரா இவ? அம்மா, இவளை ஏமா நம்ம கூட கூட்டிட்டு வந்த? இவ தாண்டி அந்த பொன்னி குடும்பத்துக்கு சரியான ஆளு. நீ தான் அங்க போய் எப்படி வாழ போறியோ தெரியல. இங்க பாரு பூஜா, இந்த தில்லாலங்கடி வேலை, திருட்டு வேலை இதெல்லாம் என்னோட மட்டும் வச்சுக்கோ. என்ன, அந்த பொன்னி வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டையே நீங்க 2 பேரும் தான் ஆள போறீங்க. அதனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும், புரிஞ்சுதா? மா, முதல்ல நாங்க அந்த குடும்பத்துக்கு மருமகளா போறோமான்னு தெரியல, அதுக்குள்ள ஏமா நீ இவ்ளோ தூரம் கற்பனை பண்ணி பேசுற? நான் பண்றது இப்ப வேணா கற்பனையா தெரியும், ஆனா நான் சொல்ற அத்தனையும் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் தெளிவா பண்ணிட்டேன். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என்ன பண்ண போறீங்க? மா, நீ சிரிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா பண்ண போற போலயே. கரெக்டா சொன்னடி. வாயன் கூட. எங்கம்மா? வாங்குறேன்ல, வாங்க. அம்மா. என்னையா? என்ன, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா?
எல்லாம் ஞாபகம் இருக்குமா. நான் ஏற்கனவே அந்த அம்மா வேண்டுதல் செய்கிறத முடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அம்மா என்னம்மா அது? அவளோட முதல் வேண்டுதலே அங்க பிரதட்சணம் தான். அதையே அவளை பண்ண விடாம பண்ணிட்டா அவளோட 2வது வேண்டுதலுக்கே அவ போமாட்டா. அதனால வேப்பிலையோட நெறிஞ்சி முள்ள எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட பாரு. அவளால ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. சரிம்மா, எல்லாத்தையும் சரியா பண்ணிடுறேன். சரி சரி, போய் சீக்கிரமா ஆக வேண்டியதை பாரு. அம்மா அது என்ன பணம் தரணும்ல? ஆமாம்மா. பூஜா, சீக்கிரம். இந்தாயா, இங்க பாரு, எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சிரு. எந்த சொதப்பலும் இருக்கக்கூடாது. என்ன? அம்மா 500 ரூபா தந்தாலே மாடா உழைப்பேன். நீங்க 500 ரூபா கட்டையில கொடுத்துருக்கீங்க. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. வரேம்மா. அம்மா காலை கேட்டம்மா, இந்த ஆளை எப்பம்மா ஏற்பாடு பண்ண? சொல்லவே இல்லை. அம்மா ப்ளீஸ்மா, அந்த ஆளை எதுவும் பண்ண சொல்லாதம்மா. இதெல்லாம் ரொம்ப பாவம்மா, சாமி குத்தமாயிடும். ஒரு பாவமும் கிடையாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லுவாங்கல்ல, அதோட இதுவும் சேர்ந்துரும். சரி, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம் வாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க இருங்க, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். அங்க பிரதட்சணம் பண்றப்ப முள்ளு பொன்னி உடம்ப மட்டும் கிழிக்க போறதில்ல, ராஜாராம் மனசையும் சேர்த்து தான் கிழிக்க போகுது. ராஜாராம், இந்த ஊர்க்காரங்க உன் மேல இவ்ளோ பாசமா இருக்காங்களேப்பா, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் மணிக்கு இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியே. இங்க இருக்கவங்க எல்லாம் என்னோட மாமன் மச்சாங்க, பெரியப்பா சித்தப்பாங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க தான். அதனாலதான் இது சொந்த ஊராப்பா. ஏய், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டேங்களா? சும்மா இரு. ராஜாராம், உண்மையாவே இதெல்லாம் எனக்கு புது அனுபவமா இருக்கு. இந்த ஊரு மக்கள் எல்லாரும் உன் மேல இவ்வளோ மரியாதையா இருக்காங்களேப்பா. ஆமா மாணிக்கம், உண்மையிலேயே நானும் இந்த ஊருக்காரன்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆமா ராஜாராம், அதுதான் நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்க? பூ போட்டு பார்க்கறதுல என்ன வந்தாலும் சரி ராஜாராம், என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன மாணிக்க சொல்ற? ஆமா ராஜாராம், நான் நிஜமா தான் சொல்றேன். என் பொண்ணு உன்னோட வீட்டுக்கு மருமகளா வரத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் என் மனைவி, என் பொண்ணு, ஏன் யாரு தடுக்க நினைச்சாலும் சரி, அதையும் மீறி என் மகளை உன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். மாமா இவ்ளோ உறுதியா இருக்காரு. பா சந்தோஷம். இதத்தான் எதிர்பார்த்தேன். ஆனா இத ஸ்வேதா வாயால கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்.
என்ன மாணிக்கம் திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா ராஜாராம், உன்ன மாதிரியோ இல்ல தங்கச்சிமா மாதிரியோ ஒரு மாமனார் மாமியாரு என் பொண்ணுக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களோட வீட்டுல என் பொண்ணு வாழ்றாளேன்ற சந்தோஷமே எனக்கு போதும். அந்த கடவுளே என் பக்கம் பவித்ரா, உன் கனவு பலிக்காது. என்னது பூ போட்டு பாக்குறதுல நான் நினைச்ச மாதிரி வந்தா இந்த கல்யாண ஏற்பாடை நின்னுடும் சந்தோஷப்பட்டேனே. இப்பயே அவர் இப்படி பேசுறாரு, இத நாம எப்படி சமாளிக்கிறது? தங்கச்சிமா வேற என் பொண்ணு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆபத்தான வேண்டுதல்லாம் செய்ய போறாங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மாமனார் மாமியார்லாம்? ஆமாண்ணே, அவர் சொல்றது கரெக்ட் தான். உங்க கூட இருந்த ஒரு நாள்லயே ஏதோ இதுதான் நம்ம குடும்பங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருக்கிறது, ஒருத்தர் கொண்டுனா உடனே துடிச்சு போயிடுறீங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா ஸ்வேதாவை இந்த வீட்டு மருமகளா தான் ஆக்கணும். அதுதான் எங்க 2 பேரோட விருப்பமும். ஆமா ராஜாராம், பூ போட்டு பார்க்கறதுல என்ன வந்தாலும் சரி, என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா ஆகியே தீருவா. இது என் வாக்கு. ஜோசியர் விஷயத்துல உறுதியா இருந்த மாணிக்கம் கூட மனசு மாறிட்டான். நீ மனசு மாற மாட்டேங்கிறிய பொண்ணு, நீ மனசு மாறிட. இவ்வளோ கஷ்டமான வேண்டுதலும் தேவையில்லையே. இப்போ உனக்கு என்ன ராஜா, பொண்ணு வீட்டுக்காரங்களே இப்படி சொல்லிட்டாங்க, இனிமே இந்த பூ போட்டு பார்க்கறதெல்லாம் வேணுமா? இப்படியே பூஜையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோமா? என்ன விநாயகம், ஜோசியமும் பொருத்தமில்லைன்னு வந்திருக்கு. என்னதான் 2 குடும்பத்தோட மனசு ஒத்து போச்சுனாலும் அது வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும்னா சாமியோட அருள் வேணும்ல. அதான் பொன்னியும் வேண்டுதல் இருக்கிறா. அதெல்லாம் முடிக்காம எப்படி ஊருக்கு போறது? பொன்னி இந்த வேண்டுதல்லாம் செஞ்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொல்றேன். நீங்க என்னடா என்னையே மடக்குறீங்க? இல்ல விநாயகம், கங்கணம் கட்டி விரதம் இருந்ததுக்கு அப்புறம் வேண்டுதல் செய்யலைன்னா தெய்வ குத்தம் ஆயிடும்பா. அதனால பொன்னி செய்யட்டும். கடவுள் துணை அவளுக்கு இருக்குப்பா. அவ இத்தனை நாள் சாமிக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்ததெல்லாம் வீணா போயிடுமா என்ன? ஓ, நீங்க அதுக்காக சொல்றீங்களா? புரியுது புரியுது. மாணிக்கம், ஹலோ. உண்மையிலேயே நீ மனசு மாறி ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்வேதா என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு தடவை பூ போட்டு பார்த்துட்டு தான் போவோமே. சரிப்பா, நீ வேணும்னா பாரு, பூ போட்டு பார்க்கறதுல கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தான் வரும். அவங்க பூங்க வைக்கிட்டு நம்ம அப்படி போய் பேசுவோம். சரிப்பா, போலாம். இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்கும்ல? ஆமா. கடவுளே, ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிறாங்க. நீதான் என் பக்கம் நிக்கணும்.